என்று சொல்லிவிட்டு அவனை எட்டி உதைக்க நட்டி பறந்து சென்று வெளியில் இருந்த சேற்றில் விழுந்தார். இதை பார்த்த மற்ற ரவுடிகள் எல்லோரும் பயந்து விட்டார்கள். சிவாவிடம் அடி வாங்கி கீழே நெளிந்து கொண்டிருந்த ரவுடிகள் இருவரும் தடுமாறி எழுந்து வெளியில் ஓடிவிட்டார்கள். சிவா திரும்பி பார்த்தார். நந்தினி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். உடனே சிவா தனது பார்வையை வேறு பக்கம் மாற்றிவிட்டார். அந்த இடத்தில் ஒரு அமைதி நிலவியது. சிவா வெளியேற திரும்பிய போது மாடியில் ஏதோ சத்தம் கேட்டது. மேலே நிமிர்ந்து பார்க்க அங்கே ரிஷி நின்று கொண்டிருந்தார். அப்போதுதான் இன்னும் இது முடியவில்லை, அந்த கூட்டத்தின் தலைவன் மேலேதான் இருக்கிறான் என்று அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே நந்தினி பயத்தில் ஓடி வந்து சிவாவின் கையை பிடித்துக் கொண்டார். அவளுடைய கையை மெதுவாக எடுத்து விட்டான் சிவா. நந்தினி மீது தனது ஐ கான்டாக்டை தவிர்த்தார். பின் அவன் மேலே நிமிர்ந்து பார்க்க ரிஷி கோபமாக சிவாவை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். சுப்ரீம் ஃபேமிலியில் சிவா ரிஷியின் அடியாட்களை அசால்ட்டாக டீல் செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக அவன் நட்டியை தாக்குவதை பார்த்த பிறகு நட்டியின் அடியாட்கள் சிலர் உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். சிவா நந்தினியை நட்டியிடமிருந்து காப்பாற்றிய பிறகு ரேகா, நந்தினி, பாட்டி மூவரும் சிவாவை பார்க்கும் பார்வையே மாறிவிட்டது. இதுவரை அவனை யூஸ்லெஸ் என்று நினைத்திருந்த மூவரும் இப்போது அவனை மரியாதையோடு பார்த்தார்கள். சிவா அங்கிருந்து போகலாம் என்று திரும்பும் போதுதான் சரியாக ரிஷி மாடியில் நிற்பதை பார்த்தான். அவன் சிவாவை முறைத்துக் கொண்டே கீழே இறங்கி வந்தான். ரிஷியை பார்த்த நந்தினி பயந்து ஓடி போய் சிவாவின் கையை பிடித்துக் கொண்டார். தன் மீது இருந்த அவளின் கைகளை சிவா மெதுவாக எடுத்து விட்டார். கீழே இறங்கி வந்த ரிஷி தன்னுடைய ஆட்கள் மீது கை வைத்ததால் சிவா மீது கோபமாக இருந்தார். டேய், யாரா நீ? அனாவசியமா இதுக்குள்ள நீ ஏன் வர? நீ ஆள் தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. என் ஆளுங்க மேல கை வச்சுட்டு இங்க இருந்து உயிரோட திரும்பி போயிடுவியா என்று கேட்டான். சிவா மிகவும் கூலாக, ஓ அப்படின்னா நீதான் இவனுங்களுக்கெல்லாம் ஹெட்டா என்று கேட்டான். அதை கேட்டு கடுப்பான ரிஷி கோபத்தோடு, என்னடா பேச்சுல திமிருத்தனம் தெரியுது? என்ன அந்த பொண்ணு முன்னாடி உன்னை ஹீரோவா காட்டிக்க பாக்குறியா? இப்பவே உன்னோட ஹீரோ இமேஜை எப்படி டேமேஜ் பண்றேன் பாரு என்று சொல்லிவிட்டு அவனை தாக்குவதற்காக வேகமாக பாய்ந்தான். அவனுக்கு சிவாவை பற்றி தெரியவில்லை. அதனால் அவன் சிவாவை குறைத்து மதிப்பிட்டு இருந்தான். அவனை அட்டாக் செய்வது மிகவும் ஈஸி என்று நினைத்தவன் ஒரே அடியில் அவனை காலி செய்துவிட வேண்டும் என்று நினைத்து அவனை குத்துவதற்காக கையை ஓங்கியபடி அவன் மீது பாய்ந்தார். ஆனால் சிவா சட்டென விலகிக் கொண்டு அவனுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்கில் இருந்து தன்னை தற்காத்துக் கொண்டான். ரிஷி பாய்ந்த வேகத்தில் பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறினார். பிறகு சுதாரித்துக் கொண்டு மீண்டும் சிவாவை தாக்கப் போகும் நேரத்தில் சிவா சடனாக கீழே குனிந்து மின்னல் வேகத்தில் ரிஷியின் காலில் கடுமையாக குத்தினார். அவன் காலில் எலும்பு முறியும் சத்தம் தெளிவாக கேட்டது. அதைத் தொடர்ந்து அவனுடைய அலறல் சத்தம் அந்த ஹால் முழுக்க எதிரொலித்தது. அவன் தடுமாறி கீழே விழுந்து காலை பிடித்துக் கொண்டு வழியில் அலறி துடித்தான். சிவா மெதுவாக அவனுக்கு அருகில் சென்று, என்னடா உன்னை பத்தி என்னென்னமோ சொன்ன, இப்படி ஒரே அட்டாக்ல சுருண்டு விழுந்துட்டிய, நீ எல்லாம் எப்படிடா ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்க என்று கேட்டுக்கொண்டே மீண்டும் அவனை அடிப்பதற்காக கைகளை ஓங்கினான். உடனே அவன் அலறிக்கொண்டே சிவாவின் காலை பிடித்து, பாஸ் பாஸ் என்னை விட்டுருங்க பாஸ், தப்பு நடந்து போச்சு, படத்துக்காக ஆசைப்பட்டு வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல பாஸ், எல்லாமே பில்டப் தான் பாஸ். வெளியில இருந்து பார்க்க தான் டெரரா தெரிவேன், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வீக்கு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏற்கனவே என் உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இதுல நீங்க ஆல்ரெடி ஒரு காலை வேற உடைச்சு விட்டீங்க. போதும் பாஸ், இனிமே இந்த உடம்பு தாங்காது, என்ன விட்டுருங்க பாஸ். இதுக்கு மேல நீங்க என் மேல கைய வச்சா நீங்க தான் கொலை கேஸ்ல உள்ள போயிடுவீங்க. இனி உங்க வழிக்கே வரமாட்டேன், என்ன விட்டுருங்க பாஸ் என்று வழியில் கத்தினான். அவன் அழுவதை பார்க்கும்போது சிவாவுக்கு பாவமாகிவிட்டது. அவன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு சீட்டை எடுத்து அதில் எதையோ எழுதி ரிஷியின் கையில் கொடுத்தான். அதில் ஒரு ஹாஸ்பிட்டலின் அட்ரஸை எழுதியிருந்தான். அங்கே சென்று சிவா என்ற பெயரை சொன்னால் அவர்கள் இலவசமாகவே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள் என்றார். சிவா தன்னை அடித்ததோடு மட்டுமில்லாமல் தனக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கிறானே என்று நினைத்த ரிஷி அவனுக்கு நன்றி கூறினார். உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தர, அதுக்குள்ள இங்கிருந்து ஓடிடு என்று சொல்ல, பாஸ் காலை உடைச்சு விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள போகணும்னு சொன்னா எப்படி பாஸ்? என்னால அசையவே முடியல பாஸ், தவழ்ந்துதான் போகணும், கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ் என்று கெஞ்ச, சிவா சற்று சத்தமாக, கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கவங்க வெளியே வாங்க, உங்க பாஸ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க என்று சொல்ல, கட்டிலுக்கு அடியில் மறைந்திருந்த 4 ரவுடிகள் வெளியே வந்தார்கள்.
அவர்கள் சிவாவை பார்த்து நடுங்கினார்கள். எல்லோரும் ரிஷிக்கு அருகில் வந்து நிற்க சிவா அவர்களிடம், "This is the first and last warning. Get lost. இனிமே எந்த பொண்ணுங்க கிட்டயும் இப்படி நடந்துக்க கூடாது" என்றார். அதை கேட்டவுடன் ரவுடிகள் கோரஸாக, "புரிஞ்சிருச்சு பாஸ், இனிமே பொண்ணுங்களை கடவுளா மதிப்போம்" என்று சொல்லிவிட்டு பின் தரையில் கிடந்த ரிஷியை தூக்கி நிறுத்தினார்கள். ரிஷியால் நிற்க முடியவில்லை. அவன் ஒரு காலை மட்டுமே தரையில் ஊன்றியபடி வழியில் முனகிக் கொண்டிருந்தான். "கவலைப்படாதீங்க பாஸ், வாங்க போகலாம்" என்று சொல்ல எல்லா ரவுடிகளும் அவனை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினார்கள். வெளியில் சென்ற பிறகு 2 பேர் சேற்றில் கிடந்த நட்டியையும் தூக்கிக் கொண்டு எல்லோரும் ஒரு வழியாக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அவர்கள் மறைந்த பிறகு மீண்டும் அந்த வீட்டில் ஒரு அமைதி நிலவியது. பாட்டி, நந்தினி, ரேகா மூவருமே சிவாவிடம் என்ன பேசுவது, எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிவாவை எத்தனையோ முறை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சிவா அதையெல்லாம் மறந்து இன்று நந்தினியின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். சிவாவின் இடத்தில் வேறு யார் இருந்தாலும் இதை செய்திருக்கவே மாட்டார்கள். அதற்கு சிம்பிளாக நன்றி மட்டும் சொல்வது பொருத்தமாக இருக்காது என்று நினைத்து தயங்கினார்கள். அதே நேரம் இப்போது நந்தினிக்கு சிவா மீது இருந்த எண்ணமும் மாற ஆரம்பித்திருந்தது. யாரை பிடிக்கவில்லை என்று விவாகரத்து செய்திருந்தாலோ அதே சிவாதான் அவளை காப்பாற்றி இருந்தார். அவளுடைய கண்களில் இருந்து அவளையும் அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவா அவர்கள் முகத்தை கூட நேராக பார்க்காமல், "You are all safe now" என்று சொல்லிவிட்டு மீண்டும் கதவை நோக்கி திரும்பினான். நந்தினி நடுங்கும் குரலில் "சிவா" என்று கூப்பிட அவன் ஒரு கணம் அப்படியே நின்றான். ஆனால் நந்தினியை திரும்பி பார்க்கவில்லை. ஒரு செகண்ட் நின்றவன் பின் மீண்டும் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அதற்கு மேல் நந்தினியின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. எமோஷனுக்கும் ஃபெயிலியருக்கும் நடுவில் தவித்துக் கொண்டிருந்தார். சிவா தன் கண்ணை விட்டு மறைந்து கொண்டிருப்பதை பார்த்த நந்தினி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல், "சிவா, ஐ எம் சாரி" என்றார். அப்போது சிவா மீண்டும் வீட்டுக்குள் திரும்பி வந்தான். அவனுடைய வருகையை உணர்ந்த நந்தினி சந்தோஷமாக அவனை திரும்பி பார்த்தார். அவன் கையில் ஒரு பிரீஃப் கேஸ் இருந்தது. நந்தினி உணர்ச்சி வசப்பட்டு அவனிடம் ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க நினைப்பதற்குள் அவன் பிரீஃப் கேஸை திறந்து அதிலிருந்த பணத்தை எடுத்து நந்தினி மீது வீசி எறிந்தார். பணம் மழை போல் அவள் மீது பொழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நந்தினி அதிர்ச்சியில் வாயடைத்து விட்டார். "இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இந்த பணம் என்கிட்ட இல்லைன்னு தானே என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போன. இந்த பணத்துக்காக தானே எவனோ ஒருத்தன் கூட ஒரு நைட் ஸ்டே பண்றதுக்கு கூட ஒத்துக்கிட்ட. எடுத்துக்க, இந்த பணம் எல்லாமே உனக்கு தான். உன் லைஃப்ல நீ மனுஷங்களை விட இந்த பேப்பருக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கிற. தாராளமா எடுத்துக்க, எல்லாமே உனக்கு தான்" என்றான். அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளை ஊசி போல குத்தியது. அன்று பார்ட்டியில் எல்லோருக்கும் எதிரில் சிவாவை அவமானப்படுத்திய காட்சிகள் எல்லாம் அவள் நினைவுக்கு வந்தது. அதை நினைக்கும் போது அவளுக்கே அவளை நினைத்து வெட்கமாக இருந்தது. சிவா இப்படி செய்வான் என்று அவள் துளியும் நினைக்கவில்லை. அதனால் அவள் உறைந்து நின்று கொண்டிருந்தாள். "என்ன பத்தாதுன்னு பாக்குறியா? இது சின்ன அமௌண்ட் இல்ல, மோரார்லெஸ் 1 crore இருக்கு" என்றான். அதை கேட்டதும் அவளுக்கு வேறு ஒரு விஷயமும் நினைவுக்கு வந்தது. சிவாவுக்கும் நந்தினிக்கும் திருமணமாகி சில வருடங்களுக்கு பிறகு அவள் சிவாவிடம் சண்டை போடும்போது, "என்னால உன் கூட வாழ முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஒய்ஃபுக்கு காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க? எதுவுமே இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு" என்று சொல்லி இருந்தார். பணம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவள் சிவாவை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தார். நந்தினி அழுது கொண்டே "சிவா" என்று ஏதோ சொல்ல நினைப்பதற்குள் அவன் அவசரமாக, "வேண்டாம் நந்தினி, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். நானும் நிறைய கேட்டாச்சு. இனி நமக்குள்ள பேச எதுவும் இல்லை. இட்ஸ் ஓவர்" என்றான். அவன் பேசியதை கேட்ட நந்தினி குற்ற உணர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தார். அவள் அழுது கொண்டே, "பின்ன எதுக்கு சிவா என்னை காப்பாத்த வந்த? ஏன்?" என்று கேட்க சிவா கசப்பாக சிரித்தபடி, "நீ இல்ல நந்தினி, உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் நிச்சயமா காப்பாத்த வந்திருப்பேன். அத்தான் நான். நீ இப்படியே இருந்தா உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. இப்ப நான் வந்தது கூட உன்னோட தப்ப உனக்கு புரிய வைக்கதான். இதுவே நாம சந்திக்க போற கடைசி சந்திப்பா இருக்கட்டும். குட் பை" என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக அங்கிருந்து சென்றார். பல வருடங்களாக அவன் மனதை வருத்தி கொண்டிருந்த வழிகள்தான் இன்று வார்த்தைகளாக வெளிப்பட்டது. அவன் தன் பார்வையை விட்டு மறைவதை பார்த்து நந்தினி மண்டியிட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அவள் முகத்தில் சில ரூபாய் நோட்டுகள் ஒட்டி இருந்தது.
அங்கிருக்கும் பணம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கலாம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.